கிடைக்காத ஞான சித்தரே, சாந்த சான்றோரே, என்னை வழிநடத்தும் என் நலம் விரும்பியே, மனதில் சஞ்சலங்களை சுமந்தபடி தங்களை சந்திக்க வந்துள்ளேன். வந்தெனக்கு காட்சி கொடுத்து விடை சொல்லுங்கள். பூதகுல பூபாலமே, இன போராளியே, குலப்போர் முரசே, உனது அல்லல் அகற்றிட அமர்ந்துள்ளோம். விழித்திறப்பாயாக. உனது ஐயப்பாடு என்ன குழந்தாய்? தாங்கள் அறியாதது எதுவுமே இல்லை. எந்நேரம் மாயை என்னை பிடிக்குமோ என்ற பயம் மேலோங்க நான் சஞ்சீவனி மூலிகையை தேடி வந்து அதனை பறித்து பல தடைகளை தாண்டி வந்து உம்மையும் சாபத்திலிருந்து விடுவித்தேன். ஈஸ்வரனின் அருளால் மனித வெடிகுண்டுகளை குணமாக்கி வீட்டிற்கு சென்ற அடுத்த கணமே எனது அன்னையை மாயை பிடித்தது. இதை நான் என்னவென்று சொல்வது? நான் செய்த பொதுநலத்திற்கு கடவுள் அளித்த பரிசா, அல்லது நான் செய்த முன்ஜென்மத்து பாவமா? சரி, அது எதுவாகவோ இருந்து போகட்டும். ஆனால் என்னை பிடிக்க வேண்டிய மாயை என்னை விட்டு என் அன்னையை பிடித்தது எப்படி? அது உன் தாய் உன் மீது கொண்டுள்ள தாயன்பின் உச்சநிலை மூசா. புரியவில்லை சித்தரே. என் தாய் என் மீது வைத்துள்ள தாய் அன்பின் அளவை நான் அறிவேன். ஆனால் தவறு. அன்பின் அளவை யாராலும் அளக்க முடியாது. அதுவும் தாயன்பிற்கு எல்லைகளே கிடையாது மூசா. உனது தாயை மாயை பிடித்த வரலாறு அவளது அன்பின் நீ அறியாத மறுபக்கம். நீ மூலிகையை தேடி போகும் முன் ஒரு நாள் உன் தாய் என்னை தேடி வந்தாள். வந்தவள் என்னை அழைத்து, என் மக மூசாவை மறுபடியும் மாயை பிடிக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க சித்தரே. ஒவ்வொரு நிமிஷமும் மத்தவங்களுக்காக, பொது நலத்துக்காக தன்னை பத்தி கொஞ்சமும் கவலைப்படாம வாழ்ந்துட்டு இருக்க என் புள்ள மூசாவுக்கு தொடர்ந்து சோதனையே வரும்னா இந்த பூமியில நீதி இல்லையா? நியாய தர்மம் இல்லையா? நல்லவங்க வாழவே முடியாதா? நீ கேட்பது நியாயம்தான். ஆனால் இதற்கு என்னிடத்திலே பதில் இல்லை. வேண்டுமானால் நீ தாயை நோக்கி தவமிருந்து அவளிடமே இதை கேளேன். அவள் இதற்கு பதில் சொல்லலாம். என்ன சித்தரே, நீங்களே அம்மாவுக்கு ஏதாவது சமாதானத்தை கூறி திரும்ப அனுப்பியிருக்கலாமே. விதியின் விளையாட்டை, முடிவை கருவிகள் கணிக்க முடியாது மூசா. உனது அன்னையை மாயை பிடிக்க வேண்டும் என்பது விதியாக இருக்கும் பொழுது அதை நான் எப்படி தடுக்க முடியும்? உனது தாய் மாயையை சந்தித்தாள். இன்னொரு தடவை என் புள்ள மூசா சித்த சுவாதீனம் இல்லாம இருக்கிறத நான் பார்க்க கூடாது. அவ அப்படி இருக்கிறத பார்த்து அல்லல் பட்டு புழுவா துடிக்கிற. இன்னொரு முறை என் புள்ள மூசாவை பிடிக்கணுங்கிற உங்க நிபந்தனைய கை விட்டுரும்படி வேண்டிக்கிறேம்மா. அது எப்படி முடியும்? என் மக மூசாவுக்கு பதிலா நீங்க என்ன பிடிக்க கூடாதா? தன்னோட மக சித்த சுவாதீனம் இல்லாம இருக்கிறத பாக்குறதுக்கு எந்த தாய்க்கும் சக்தி கிடையாதுமா. நான் மட்டும் விதிவிலக்கா என்ன? என்னோட மகனுக்காக, நான் பெத்த செல்வத்துக்காக எந்த தியாகத்தையும் செய்ய நான் தயாரா இருக்கேன். 2வது தடவையா
என் மக மூசாவை பிடிக்கிறத விட்டுட்டு என்ன ஏத்துக்க. என்ன என்ன வேணாலும் செய்யுமா. தயவு செஞ்சு என் புள்ளைய விட்டுரு, என் புள்ளைய விட்டுரு. சரி, உமது கோரிக்கையை யாம் ஏற்றோம். எப்படி சித்தரே? மாயை என்னை பிடிப்பேன் என்று எனக்கு கொடுத்த வரத்தை என் அனுமதி இல்லாமல் விலக்கிக் கொண்டு என் அன்னையை பிடிக்க எப்படி வரமளிக்க முடியும்? இது எந்த வகையில் நியாயம்? அசீமை பிடிக்க வேண்டும் என்று நீ கேட்ட வரத்திற்கு உன்னையும் பிடிப்பேன் என்று மாயை கூறியது உனக்கு போட்ட நிபந்தனையே தவிர அது வரமல்ல. என் மகனை விட்டுவிட்டு தன்னை பிடிக்க வேண்டும் என்று உன் தாய் வரமாகவே கேட்டதால் நிபந்தனையை தளர்த்தி கொண்டு மாயை உன் தாய்க்கு வரத்தை அளித்து விட்டாள். உன் தாயை பிடிப்பதற்கு முன்பு கூட நீயா மூசாவா என்றெல்லாம் கூட மாயை வாய்ப்பளித்தாள். ஆனால் அங்கே வென்றது தாய் என்பதுதான். இதற்கு யாம் என்ன செய்ய முடியும்? மாயை என்ன பிடிக்கும்னு நான் சகல ஏற்பாடுகளோடு இருக்கும்போது என்னோட அம்மா இப்படி ஒரு மாற்று வழியை யோசிச்சிருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சரி, அது தாய் என்போட உச்சக்கட்டமாவே இருக்கட்டும். ஆனா அவங்கள குணப்படுத்துறது மகனான என்னோட கடமை. சொல்லுங்க, மாயா அவங்கள விட்டு நீங்க நான் என்ன செய்யணும்? நேர்கிழக்கே நட. அம்மா என்ற குரல் உன்னை எங்கே பிடித்து நிறுத்துகிறதோ அங்கே அந்த குரல் உன் தன்னலமற்ற தாய்ப்பாச பிரச்சனைக்கு தீர்வாக அமையும். வருகிறேன். மாமுசா, போனகரன் என்னாச்சு? சித்திர பத்தியா என்ன சொன்னாரு? அம்மாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? அப்படியேதான்ப்பா இருக்கா, எந்த மாற்றமும் இல்லை. ஆமா, நீ போன காரியம் என்னாச்சு? அத முதல்ல சொல்லுப்பா. ஒரு குடும்பத்திலேயோ இல்ல நண்பர் வட்டாரத்திலேயோ ஒருத்தர் மேல ஒருத்தர் அளவு கிடந்த அதிகமான அன்பு வச்சிருக்கிறது கூட ஒரு துன்பத்துல தான் கொண்டு போய் முடியும்னு தோணுது. புரியலையப்பா, யாரோட அதீத அன்பு யார பாதிச்சது? போன தடவை நான் மாயையில இருந்தப்போ நான் வெளியே போய் அந்த அசீம் கிட்ட மாட்டினதுக்கு தான் தான் காரணம்னு அம்மா நினைச்சிருக்காங்க. அதுக்குள்ள நான் மாயையில இருக்கிறத பார்க்க முடியாத தாய் பாசமும் சேர்ந்து போக அம்மா நேர கிளம்பி போய் சித்தரை சந்திச்சிருக்காங்க. அவர்கிட்ட தன்னோட வேதனைகளை சொல்லி அழுதுருக்காங்க. வேற வழி இல்லாம சித்தர் மாயை சந்திக்க சொல்ல போய் அம்மாவும் மாயை நோக்கி தவம் இருந்து மாயை சந்திச்சு என் புள்ளைய விட்டு என்ன புடிச்சுக்கோன்னு வருத்த வாங்கிட்டாங்க. அதனாலதான் அசீமை விட்டு விலகி என்ன பிடிக்க வேண்டிய மாயை அம்மாவை பிடிச்சிருக்கு. நான் கூட ராணியை என்னமோன்னு நினைச்சேன். பெத்த பிள்ளை உனக்காக எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கா. ராணி மூசா மூலிகை பறிக்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடியே மாயை சந்திச்சிருக்கா. எப்படி சொல்ற? மூசாவுக்கு மாயை பிடிக்குமேன்னு நம்மெல்லாம் காட்டுக்கு போவேன்னு மூசாவை சொன்னமே. அப்ப ராணி என்ன சொன்னா? உனக்கு எந்த ஆபத்தும் வராது, தைரியமா போயிட்டு வான்னு சொன்னால. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா, தான் மகனை விட்டுட்டு தன்னை மாயை பிடிக்கணும்னு வரவாங்கின தைரியத்துல தானே ராணி அவ்வளவு நம்பிக்கையா சொல்லியிருக்கணும். ஆமாப்பா. எது எப்படியோ ராணி மாயை சந்திச்சு சொல்லனாலும் அவளோட அபரிதமான தாய் பாசத்தை புரிய வச்சுட்டான். அம்மா, சித்திர பாத்தியே, உங்க அம்மாவை குணப்படுத்துறத பத்தி என்ன சொன்னாரு? கேட்டேன் தாத்தா. அதுக்கு அவரு தன்னலம் இல்லாத உன்னோட தாய் செஞ்ச இந்த தியாகத்துக்கு அவங்கள குணப்படுத்துறதே உன்னோட நன்றி கடனா நினைச்சுக்கிட்டு இங்க இருந்து நேர்கிழக்கா போ. எங்க அம்மாங்கிற சத்தம்
உன்னை பிடிச்சு நிறுத்ததோ அங்க உன்னோட தாயை குணப்படுத்த வழி கிடைக்கும்னு சொன்னார் தாத்தா. ரொம்ப பூடகமா சொல்லியிருக்காரு மூசா. பூடகமா சொல்லியிருந்தாலும் அவர் சொன்னா உண்மை இல்லாமையா இருக்கும். அதான் இத உங்ககிட்ட சொல்லிட்டு அம்மாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரிப்பா, பார்த்துட்டு ஜாகிரதையா போயிட்டு வா. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் இப்ப கிளம்பி போறது பாட்டிக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அத நாங்க பாத்துக்கிறோம்பா, நீ ஜாகிரதையா போயிட்டு வா. அப்போ நான் போய் அம்மாவை பார்த்துட்டு கிளம்புறேன். அம்மா, அம்மா, எனக்காக நீங்க இவ்ளோ பெரிய தியாகத்தை செஞ்சுட்டு உங்களையே உங்களுக்கு தெரியாத நிலைமையில இப்படி உங்களை மறந்து உட்கார்ந்துருக்கீங்களேம்மா. இந்த உலகத்துல தாய் அன்புக்கு பின்னாடிதான் எல்லாமே நிரூபிச்சிட்டீங்கம்மா. என்ன நீ என்ன அம்மான்னு சொல்ற? நான் உன் அம்மா இல்ல, நான் யாரோ யாரோ. இல்லம்மா, நீங்க எனக்கு அம்மா தான், நான் உங்களுக்கு மகன் தான். அப்படியா? அப்ப இந்த அம்மாக்காக நீ ஒண்ணு செய்வியா? சொல்லுங்கம்மா, நான் உங்களுக்காக என்ன வேணா செய்வேன். என்ன இங்க இருந்து தப்பிக்க வைக்கிறியா? வெளியில கூட்டிட்டு போறியா? என்ன இந்த ரூமுக்குள்ள அடைச்சு வச்சு இங்க இருக்கிறவங்கள கொடுமைப்படுத்துறாங்க, சித்திரவதை பண்றாங்க. இல்லம்மா, நீங்க எங்கேயும் போக கூடாது, நீங்க எங்கேயே தாமா இருக்கணும். நான் இங்க இருக்க மாட்டேன், இங்க இருக்க மாட்டேன், நான் வெளியில போகணும், கூட்டிட்டு போ. அம்மா, நீங்க வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து வருமா? நீ போய் சொல்ற, நான் வெளியில போனா ஆபத்து வராது. என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போ, நான் இங்க இருக்க மாட்டேன், என்ன கூட்டிட்டு போ. நான் இங்க இருக்க மாட்டேன், கூட்டிட்டு போ, என்ன கூட்டிட்டு போ. நான் சொல்றேன் இல்ல, கூட்டிட்டு போ. ஏன் எங்க போற? என்ன தாய் அன்புக்காக எனக்கு பிடிக்க வேண்டிய மாயைய நீங்க கேட்டு வாங்கியிருந்தாலும் இந்த தாயும் செய்ய யோசிக்கிற உங்களோட தன்னலமில்லாத பாசத்துக்கு நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களுக்கே மகனா பறக்கணுமா? உங்களை பிடிச்சிருக்கிற மாயையை விளக்க வழி தேடி போறேன்னா மறுபடியும் வந்து பார்க்கும்போது சுய நினைவோட நல்ல நிலைமையில தான் பார்ப்பேன். இது உங்க மேல சத்தியம். எங்க போற? போகாத, போகாத, என்ன கூட்டிட்டு போ, கூட்டிட்டு போ. நான் இங்க இருக்க மாட்டேன், நான் இங்க இருக்க மாட்டேன், என்ன கூட்டிட்டு போ, கூட்டிட்டு போ. சுதா, தலையாட்டாம ஒழுங்கா இருக்க மாட்டேன். இப்படி ஆடிட்டே இருந்தா நான் எப்படி வாரி ஜட போடுறது? எனக்கு வந்தது சரியில்லை, வாச்சது சரியில்லை, எல்லாம் என் தலை எழுத்து. சரவணா, டேய் சரவணா, மூதேவி, மூத்த தாரத்துக்கு பிறந்தவனே, எங்கடா இருக்கிற? என்ன சித்தி, நான் இங்கதான் இருக்கேன். என்னடா பண்ணிட்டு இருக்க? ஆரஞ்சு எடுத்து வச்சிட்டு இருக்கேன் சித்தி. ஓஹோ, எனக்கு தெரியாம அதிகமா பழங்களை எடுத்துட்டு போய் வித்து காசு திருடலான்னு பாக்குறியா? மவனை பிச்சு புடுவேன் பிச்சு. பழத்தெல்லாம் எண்ணி நான் கூடையில அடுக்கி வச்சுக்கிறேன். அடுப்புல பால் வச்சிருக்கேன், அது பொங்கறதுக்கு முன்னாடி போய் இறக்கி வை போ. சரி சித்தி. ஏய், திரும்ப. சண்டை பாவி, என்னடா பண்ணிட்டு இருக்க? பட்டையில
போடுவேன் பெத்த கடங்காரா. அடுப்புல இருக்கிற பாலை கூட ஒழுங்கா இறக்க முடியாதா? இல்ல சித்தி. என்னடா நொல்ல சித்தி? 12 ரூபா பால் இப்படி கீழே கொட்டிட்டு நிக்கிறியே, இது என்ன உன் அம்மா வீட்டு காசு நினைச்சிட்டு இருக்கியா? யார் வீட்டு காசு நினைச்சிருக்கேன்? ஏன் அப்படி பண்ண? சொல்லு, ஏன் இப்படி பண்ண? ஏம்மா என்னாச்சு? ஏன் அழற? அம்மா அண்ணனை போட்டு அடிக்கிறாங்க. அடிக்கிறாங்களா? ஏன்? அண்ணா அடுப்புல இருந்து பால் கீழே இறக்குறப்ப பால் கொட்டிடுச்சு. என்னமாச்சு? வாயா வரதராசா, வந்துட்டியா வக்காலத்துக்கு? உன் புள்ள பண்ண காரியத்தை பாத்தியா? 12 ரூபா பால் இறக்க தெரியாம இறக்கி கீழே கொட்டிட்டான். ஏதோ தெரியாம பண்ணிட்டான். அதுக்காக அப்படியே விட்டு சொல்றியா? எதுவும் கேட்க வேணாம். அதுக்கு இல்ல. என்னையா மென்னு முழுங்குற? கீழே கொட்டி கிடக்குறது பாலாயா பணம்யா பணம். இனி இதை அழுத முடியுமா குடிக்க முடியுமா? பாலை கொட்டினது மட்டும் இல்லாம பாத்திரத்தை வேற ஒடுக்கி வச்சிருக்கான். அந்த அல்பாயுசுக்காரி பெத்தா அடங்கப்படாரி. அவனே பால் கொட்டிட்டு சூடு தாங்க பண்ணிக்கிறான். அவனை போய் இவனா சூடு தாங்க மாட்டான்? பிறந்த உடனே ஆத்தா போனதே தாங்கினவன் எதையும் தாங்குவான். தருதல தரையெல்லாம் தொடச்சு சுத்தம் பண்ணிட்டு கிணத்தடியில பாத்திரம் போட்டு வச்சிருக்கேன். அதை கழுவிட்டு துணியெல்லாம் துவச்சு வைக்கிறேன். என்ன நல்ல தலையாட்டு. இங்க பாருங்க, சும்மா சப்போர்ட் பண்ணாம உடனே வேலை கிளம்புங்க. ஏய் வாடி. சரவணா, சரவணா ரொம்ப எரிதாப்பா. உனக்கு அம்மா வேணும்னு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் இப்படி உனக்கு எமனா மாறுவான்னு எனக்கு தெரியாதுப்பா. என்னாச்சு? கிளம்பல